வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ டேர்ம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரவுண்ட் each ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1லே 8 சப்டிவிஷன் இருக்குது. இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரவுண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. எதை டெசிமல் நம்பர் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஹோல் நம்பர் பார்ட்டுன்னு சொல்லுவோம். பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது என்ன சொல்லுவோம், டெசிமல் பார்ட் அப்படின்னு பிரிப்போங்களா. இப்போ 9.87 இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஹோல் நம்பர் பார்ட்டுனும் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறது டெசிமல் பார்ட்டுன்னு நம்ம பிரிப்போம். இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹோல் நம்பர் பார்ட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்த கொஷின் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க 8.71ங்களா. அப்போ அதை எழுதிக்கிறோம். அப்போ 8.71 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் கொஷின். என்ன கொடுத்துட்டாங்க நியரஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களா ஹோல் நம்பர்னு கொடுத்தாலும் சரி 10th பிளேஸ் இல்லைனா 1000th பிளேஸ் இல்லைனா 100th பிளேஸ் இல்லைனா ஹண்ட்ரட்ஸ் ஒன்ஸ் டென்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்போ ஹோல் நம்பர் பார்ட்டில் நமக்கு என்ன இருக்குது 8 இருக்குது. அப்போ 8 அண்டர்லைன் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா எது அன்லைன் பண்ணமோ அதுக்கு அடுத்த டிஜிட் பார்க்கணும். அடுத்த டிஜிட் இங்கே என்னவா இருக்குது. ஸோ நமக்கு 10th பிளேஸில் 7 இருக்குங்களா. அப்போ இந்த 7 வந்து 5யோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ 7 வந்து என்னது 5ஐ விட பெருசு. அப்போது 5 அல்லது 5ஐ விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோம். அப்போ அன்லைன் பண்ண டிஜிட் என்ன 8. அப்போ 8ஓட ஒன்று ஆட் பண்ண என்ன வரும் 9. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். 26.01 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் 26.01 அப்படி எழுதுவோம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க இந்த 8 சம்ஸுக்குமே இந்த 8 சப்டிவிஷனுக்குமே ஹோல் நம்பர்னு கொடுத்ததுனால நம்மளோட ஹோல் நம்பர் என்ன 26. ஹோல் நம்பர் அப்படிங்கிறது பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க பார்ட் ஃபுல்லாக ஹோல் நம்பர் பார்ட். அப்போது 26 அப்படிங்கிறத அன்லைன் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் இப்போ 26 அப்படிங்கிறத அன்லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன டிஜிட் இருக்குதுன்னு பார்ப்போங்களா. அப்போ 5ஐ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட் மட்டும் எழுதிப்போங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம் 0 இஸ் லெஸ் தென் 5. 0 வந்து 5ஐ விட கம்மி. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 26. ஓகேவா. அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 69.48 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் 69.4 எடுத்துப்போம். இங்கே ஹோல் நம்பர் பார்ட் என்ன 69. அப்போ அதை அன்லைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அதுக்கு அடுத்த டிஜிட் பார்க்கணுங்களா. அப்போ அடுத்த டிஜிட் என்ன 4. அப்போ இந்த 4ங்கிறது வந்து என்னது 5ஐ விட கம்மி. அப்போ 4 5ஐ விட கம்மியாக இருக்கனால என்ன பண்ணுவோம் அன்லைன் பண்ண டிஜிட் மட்டும் ஆன்சர் எழுதிப்போங்களா. ஒரு வேளை இங்கே நம்ம வந்து அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு அடுத்து 5 அல்லது 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 69ஓட ஒன்று ஆட் பண்ணி 70 அப்படின்னு எழுதிடுவோம். இங்கே கம்மி அப்படிங்கிறனால என்ன பண்ணணும் அன்லைன் பண்ண டிஜிட் மட்டும் எழுதியாச்சு. ஸோ அடுத்த சம் பாருங்கள் 103.72 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் 103 அப்படியே எழுதிப்போங்களா. 103.72 அப்படி எழுதிப்போம். இந்த சம் எல்லாமே ஹோல் நம்பர் பார்ட்டுன்ட்டாங்க. அப்போ ஹோல் நம்பர் பார்ட்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதா நம்மளோட ஹோல் நம்பர் பார்ட். அப்போ எடுத்தாச்சு. ஸோ அடுத்து இருக்க டிஜிட் பார்ப்போங்களா. அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு அடுத்த டிஜிட் பார்ப்போம். அது 5ஐ விட அதிகமாக இருக்கா இல்லை குறைவாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 7 இருக்குது. 7 வந்து என்னது 5ஐ விட அதிகம். அப்போது 7 வந்து நமக்கு என்னது 5ஐ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோங்களா. அப்போது 103யோட ஒன்று ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 104. ஸோ இதோட ஆன்சர் வந்து 104 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 49.84 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஹோல் நம்பர் அப்படிங்கும்போது என்னது பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதா நம்மளோட ஹோல் நம்பர் டிஜிட்டுங்களா. ஸோ அப்போ 49 அன்லைன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இருக்க டிஜிட் பார்ப்போங்களா. அன்லைன் பண்ணதுக்கு அடுத்து உள்ள டிஜிட் என்ன 8. அப்போ 8 வந்து என்னது 5ஐ விட அதிகம். அப்போ 8 5ஐ விட அதிகம் அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோங்களா. அப்போ 49ஓட ஒன்று ஆட் பண்ணால் 50. அப்போ இதோட ஆன்சர் வந்து 50. ரவுண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த எண் இப்போ 49 அப்படிங்கிறது 40க்கும் 50க்கும் நடுமத்தில் இருக்கா அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி. ஓகேங்களா. எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும் 40க்கு நியரஸ்ட்டாக இருக்குமா 50க்கு நியரஸ்ட்டாக இருக்குமா. 50க்கு தான் நியரஸ்ட்டாக இருக்குது ஏன்னா 49 கிட்ட வந்துருச்சு இல்லையா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 101.35 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் நம்மளோட ஹோல் நம்பர் பார்ட் அப்படின்னா இந்த 101ங்கிறது நம்மளோட ஹோல் நம்பர் பார்ட். ஸோ அடுத்து இருக்க டிஜிட் பார்ப்போங்களா. அடுத்து என்ன இருக்குது 3 இருக்குது. 3ஐ வந்து 5ஐ விட பெருசாக சின்னதா அப்படின்னு பார்ப்போம். 3 வந்து என்னது 5ஐ விட சின்னது. அப்போது 5ஐ விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அன்லைன் பண்ண டிஜிட் அப்படியே எழுதிப்போங்களா. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 101. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா 101.35 வந்து எதுக்கும் நடுமத்தில் இருக்கும். 101க்கும் 102க்கும் நடுமத்தில் இருக்குமா அப்படின்னா 101க்கு தான் நியரஸ்ட். ஏன்னா இங்கே 3 தானே இருக்குது. என்ன இருக்குது 101 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 லைன் தாண்டி இது இருக்குது.
102க்கு என்ன இருக்குது, நம்ம இப்போ லைன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது 101, இது 102 அப்படின்னா இது 101.1, இது 101.2, 101.3 அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கும். இதுதான் என்னது நம்மளோட 101.3. அடுத்து 4, 5 வரும், அடுத்து 6, 7, 8, 9. அப்போ இது எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது, 101க்கு நியரஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ அடுத்து 7th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 39.814 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ கொடுத்த கொஸ்டின் அப்படியே எழுதிப்போம் 39.814. ஸோ என்னது நியரஸ்ட் ஹோல் நம்பருக்கு ஒன்று கொடுத்ததுனால 39ல் அன்லைன் பண்ணிப்போம். அன்லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க டிஜிட் பார்ப்போங்களா. ஸோ இங்கே 8ன்னு இருக்கு. 8 வந்து என்னது 5ஐ விட பெருசு. அப்போ 5ஐ விட பெருசு அப்படின்னா இங்கே அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுங்களா. அப்போ 39ஓட ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 40 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அடுத்து இங்கே என்ன இருக்குது 1.23 இருக்குது. அப்போது ஹோல் நம்பர் பார்ட்னா 1. இப்போ நியரஸ்ட் என்னது பக்கத்தில் இருக்குது 2. இந்த 2 வந்து 5ஓட பெருசாக சின்னதா அப்படின்னா சின்னது. 5ஓட என்னது சின்னது. ஸோ அப்போ அன்லைன் பண்ண டிஜிட் பண்ண நமக்கு ஆன்சராக கிடைக்குங்களா. ஸோ அப்போ 8th ஒன்றுக்கான ஆன்சர் 1 தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சம், ரவுண்ட் ஈச் டெசிமல் நம்பர் டு தி கிவன் பிளேஸ் வேல்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஹோல் நம்பர் பார்ட்டோட வந்து நம்மளை என்ன பண்ண சொன்னாங்க, ரவுண்ட் பண்ண சொன்னாங்களா. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பிளேஸ் வேல்யூவோட ரவுண்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 5.992 to 10th place அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 5.992 10th place கிட்ட ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் 5.992 அப்படின்னு கொடுத்து கொஸ்டின் எழுதிப்போம். ஸோ 5.992ல் ஸோ பிளேஸ் வேல்யூ எழுதலாங்களா. இது வந்து என்னது பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து 1s, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 10th, செகண்ட் இருக்கிறது 100th, தேர்ட் இருக்கிறது 1000ங்களா. அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேல்யூ மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10th place அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10th placeனால் என்னது இந்த 9 தான். ஸோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டேன் இந்த இது. ஸோ இது தேவைன்னா போட்டுக்கோங்க. பிளேஸ் வேல்யூ மார்க் பண்ணால் தானே எந்த பிளேஸ் 10th placeன்னு தெரியும். அதனால் நான் போட்டேன். ஆன்சருங்கிறது இதுதான். ஸோ அப்போ 5 பாயிண்ட் இந்த சைட் போடுறதா. அப்போ 5.992. அப்போ 10th placeன்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் 10th place அன்லைன் பண்ணிக்கிறோம். அன்லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் 10th placeக்கு எது அன்லைன் பண்ணுமோ அதுக்கு அடுத்த டிஜிட் பார்ப்போங்களா. இன்னும் இருக்குது 9ன்னு இருக்குது. இந்த 9 வந்து 5ஓட பெருசாக சின்னதானா பெருசுங்களா. அப்போ என்ன பண்ணோம் அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணோங்களா. அப்போ 5.9ஓட ஒன்று என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். எப்படின்னு புரியுதுங்களா. ஸோ நம்ம அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு அடுத்த டிஜிட் பார்ப்போம். அடுத்த டிஜிட் வந்து 5ஐ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணுவோம் எதோட அன்லைன் பண்ண டிஜிட்டோட. ஸோ அப்போ மேலே 5.9 இருக்குது, அன்லைன் பண்ண டிஜிட் 9, அது கீழே ஒன்று ஆட் பண்ணலாங்களா. அப்போ 9 + 1 10 ஆகிடும், மீதி 1. ஸோ 5 + 1 6. இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சிடலாங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 6ங்க தான் கரெக்டான ஆன்சர். 6ன்னு சொல்லலாம், இல்லை 6.0ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்து இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 21.805 to 100th place அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிப்போங்களா. 21.805. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 100th place அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 100th placeனால் என்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஃபஸ்ட்டு இருக்குது 10th place, ரெண்டாவது இருக்கிறதா 100th place. அப்போ 100th place நமக்கு நேராக என்ன இருக்குது 0 இருக்குது. அப்போ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பிளேஸை அன்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் இதில் டிஜிட் பார்ப்போங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது 5. இந்த 5 வந்து என்ன இருக்குது 5க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது 5க்கு ஈக்குவலாகவோ 5ஐ விட அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோங்களா. அப்போ என்ன இருக்குது 21.80 இருக்குது. 0 தான் அன்லைன் பண்ணியிருக்கோம். அதோட ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் 0 + 1 1 ஆகிடும் 8, 2 1 வந்துடுங்களா. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் 21.81 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எதை அன்லைன் பண்ணுறோமோ அதோடய நம்ம ஆன்சர் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி என்ன நம்பர் இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அது 5ஐ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க நம்பரோட என்ன பண்ணிப்போம் ஒன்று ஆட் பண்ணிப்போம். அதுவே 5ஐ விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட்டோட நமக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ இதில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்து தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 35.0014 to 1000th place அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் 35.0014 எழுதிப்போம். ஸோ இங்கே 1000th placeன்னு கொஷினில் கொடுத்ததுனால அப்போ 1000th place அன்லைன் பண்ணுவாங்களா. இது 10th, இது 100th, இதுதான் 1000th. அப்போ 1000th placeல நமக்கு என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் 1000 அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு அடுத்து உள்ள டிஜிட் 5ஐ விட அதிகமாக சின்னதான்னு பார்ப்போங்களா. அப்போ 4ன்னு இருக்குது. 4 வந்து என்னது 5ஐ விட சின்னது. அப்போ என்ன ஆகும் நம்ம அன்லைன் பண்ண டிஜிட்டோட அப்படியே நம்மளோட ஆன்சர் 001. ஏன்னா 5 அல்லது 5ஐ விட பெருசாக இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணுவோம் அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது ஸோ 4ன்னு இருக்குது. அப்போ 5ஐ விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஆன்சர் எழுதிப்போங்களா. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர் அப் டு 1 places ஆஃப் டெசிமல். ஸோ 1 places ஆஃப் டெசிமல் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் இருக்கணும், ஒரே ஒரு பிளேஸ் வேல்யூ மட்டும் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ அது என்ன பிளேஸ் வரும், 10th பிளேஸ் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 1 place ஆஃப் டெசிமல் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் அன்லைன் பண்ணுவோம். அது 2 place ஆஃப் டெசிமல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணும், பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குமா, ரெண்டாவது டிஜிட்டை அன்லைன் பண்ணணும். அதுவே 3 place ஆஃப் டெசிமல் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க மூணாவது டிஜிட்டை அன்லைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் 123.37 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிப்போம், 123.37 அப்படியே எழுதிப்போம். ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா 1 places ஆஃப் டெசிமலில் ஒரு பிளேஸ் மட்டும் இருக்க மாதிரி அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் டிஜிட்டை அன்லைன் பண்ணிப்போம். ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறதா மீனிங் 1 place ஆஃப் டெசிமல் அப்படிங்கிறது. அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் டிஜிட்டை அன்லைன் பண்ணிப்போம். அன்லைன் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டிஜிட் 5ஐ விட அதிகமாக சின்னதாக அப்படின்னு பார்ப்பாங்களா. இங்கே 7 இருக்குது, 7 வந்து என்னது 5ஐ விட பெருசு. அப்போது 7 5ஐ விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், 123.37 இருக்குங்களா. அப்போது இங்கே என்ன இருக்குது, 5ஐ விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவாங்களா. அப்போ 123 இங்கே அன்லைன் பண்ண டிஜிட் என்ன 3யோட ஒன்று ஆட் பண்ணால் 4. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் 123.4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 19.99 கொடுத்துட்டாங்களா. அப் டு 1 place ஆஃப் டெசிமல் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் டிஜிட் அன்லைன் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு பக்கத்து டிஜிட் பார்ப்பாங்களா. ஸோ பக்கத்து டிஜிட் என்னவாக இருக்குது, 9ஆக இருக்குது. 9 வந்து என்னது 5ஐ விட பெருசு. அப்போ என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவாங்களா. அப்போது 9 + 1. ஸோ இதை ஏன் நான் தனியாக போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், மீதி ரிமைண்டர் வருங்கிறனால. ஸோ அப்போ 19.9ஓட என்ன பண்ணுறோம், சரிங்க கீழே போட்டு காமிக்கிறேன். அப்போது 19.9ஓட நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே 9 வந்து 5ஐ விட பெருசாக இருக்கனால அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுறோம். அப்போ 9 + 1 10 ஆகிடும், மீதி 1 9 + 1 10 ஆகிடும், மீதி 1 + 1 2ன்னு வருங்களா. ஸோ இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சாச்சு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 20 அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சர். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 20.0 அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 910.546ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம கொஷினில் ரவுண்டு அப் டு 1 place ஆஃப் டெசிமல் அப்படின்னு கொடுத்ததுனால என்ன பண்ணுவோம், பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ஃபஸ்ட்டு டிஜிட்டை அன்லைன் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க டிஜிட் பார்ப்போம், இது 5ஐ விட பெருசாக சின்னதாக அப்படின்னு பார்ப்போங்களா. 4 வந்து என்னது 5ஐ விட சின்னது, 4 வந்து என்னது 5ஐ விட சின்னது அப்படிங்கிறனால ஸோ என்ன பண்ண மாட்டோம், அன்லைன் பண்ண டிஜிட்டோட அப்படியே எழுதிப்போம், எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். 5ஐ விட அதிகமாக இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால அன்லைன் பண்ண டிஜிட்டோட விட்டுருவோம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, ஸோ இந்த சம்க்கு நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 910.5 தான் ஆன்சர். ஆனால் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்கே 6ன்னு கொடுத்துருப்பாங்க, அது ராங் ஆன்சர். ஸோ புக்கில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்க இடத்துல இங்கே 910.6ன்னு இருக்கும். 6 நம்மளோட ஆன்சர் இல்லை, 5 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம், ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 2 places ஆஃப் டெசிமல். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெசிமல் நம்பரை 2 places ஆஃப் டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 places அப்படின்னு என்னது, பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2 places ஆஃப் டெசிமல் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ 2 places ஆஃப் டெசிமல் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டாவது டிஜிட். ஸோ 1 place ஆஃப் டெசிமல்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் டிஜிட், 2 place ஆஃப் டெசிமல்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ரெண்டாவது டிஜிட், 3 placeனா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க தேர்ட் டிஜிட். ஸோ அப்போ என்னது, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த கொஷின் எழுதிப்போங்களா. அப்போ 87.755 அப்படிங்கிற நம்மளோட கொஷின் எழுதியாச்சு. ஸோ நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் 2 place ஆஃப் டெசிமல்னு கொடுத்தனால ரெண்டாவது டிஜிட்டு பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டாவது டிஜிட்டை அன்லைன் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு அடுத்த டிஜிட் பார்ப்போங்களா. ஸோ அடுத்த டிஜிட் என்ன இருக்குது, 5 வந்து 5க்கு ஈக்குவலாக இருக்குங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அப்படியே தான் வரும் 7. அப்போ 5ஓட ஒன்று ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 6ன்னு வந்துடும். அப்போ இதோட ஆன்சர் 87.76. ஸோ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க, 301.513 கொடுத்துருக்காங்களா. ஸோ 2 place ஆஃப் டெசிமல் அப்படிங்கிறனால என்ன பண்ணுவோம், இந்த செகண்ட் டிஜிட்டை அன்லைன் பண்ணிப்போம். ஸோ அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு அடுத்த டிஜிட் பார்ப்போங்களா. ஸோ அடுத்த டிஜிட் எப்படி இருக்குது, 3 வந்து 5ஐ விட சின்னது. அப்போ என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்டோட அப்படியே எழுதிப்போம். அப்போ 301.5
5 தான் ஆன்சர். நம்ம 5ஐ விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா தான் அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ 5ஐ விட குறைவாக வந்துச்சு அப்படின்னா எது அன்லைன் பண்ணியிருக்கோமோ அந்த டிஜிட் வரைக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் சேர்த்து அன்லைன் பண்ண டிஜிட் வரைக்கும் மட்டும் எழுதுவோம். அதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த தேர்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 79.997 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 2 பிளேஸ் ஆஃப் டெசிமல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. அப்போ எதை அன்லைன் பண்ணுவோம், பாயிண்ட் அப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டாவது டிஜிட் என்ன இருக்குது, 9 இருக்கா. அப்போ 9 அன்லைன் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த டிஜிட் பார்ப்போங்களா. ஸோ அடுத்த டிஜிட் என்னவா இருக்குது, 7 இருக்குது. 7 5ஐ விட பெருசா அப்படின்னா 5ஐ விட பெருசு தான். அப்போ என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவாங்களா. அப்போது 79.99 இந்த அன்லைன் பண்ண டிஜிட் 9ஓட ஒன்று ஆட் பண்ணுறோம். அப்போ 9 + 1 என்ன ஆகிடும், 10 ஆகிடும். இங்கே மேலே 1 9 + 1 10 ஆகிடும். மேலே 1 9 + 1 10 ஆகிடும். ஸோ 7 + 1 நமக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்குங்களா. ஸோ இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால நானும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்போ 80.00 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ புரியுதா. ஏன்னா இங்கே இது வந்து டேரெக்டாக ஏன்னா 1 இருந்துச்சு, நீங்கள் வந்து அதை ஆட் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 5 இருந்துச்சு, ஒன்று ஆட் பண்ணுறோம். அப்போ 5 + 1 6 ஆகிடுச்சு. ஆனால் இங்கே 9 + 1 10 வருங்கிறனால தான் நான் இப்படி போடுறேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும், நமக்கு 10 வரதுனால கீழே போட்டிருக்கோம். ஸோ அடுத்து 5th சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 5th ஒன், ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 3 பிளேசஸ் ஆஃப் டெசிமல். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணும். எது வரைக்கும் 3 பிளேஸ் ஆஃப் டெசிமல் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ 3 பிளேஸ் ஆஃப் டெசிமல்னா என்னது, பாயிண்ட் அப்புறம் இருக்க தேர்ட் டிஜிட்டை அன்லைன் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ கொஷின் எழுதிக்கலாம். 24.4003 இருக்குது. பாயிண்ட் அப்புறம் இருக்க தேர்ட் டிஜிட் அப்படின்னா இங்கேனது 0ங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு அடுத்துள்ள டிஜிட் 5ஐ விட பெருசாக சின்னதான்னு பார்ப்போங்களா. இங்கே 3 இருக்குது. 3 வந்து என்னது, 5ஐ விட சின்னது. அப்போது 3 5ஐ விட சின்னது அப்படின்னா ஸோ என்ன ஆகாது, அன்லைன் பண்ண டிஜிட் வரைக்கும் அப்படியே எழுதிப்போம். பெருசாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோம். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். 1251.2345 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இங்கே 3 பிளேஸ் ஆஃப் டெசிமல்ங்கிறனால பாயிண்ட் அப்புறம் இருக்க தேர்ட் டிஜிட் அன்லைன் பண்ணுவாங்களா. அப்போ இங்கே தேர்ட் டிஜிட் என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. ஸோ அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு அடுத்த டிஜிட் 5ஐ விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு பார்ப்போங்களா. இங்கே 5 வந்து 5க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவாங்களா. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் அப்படியே தான் வரும். ஸோ அப்போ ஒன்று ஆட் பண்ண என்ன வரும், 4 + 1 இங்கே 5ன்னு ஆகிடும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1251.235 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், 61.00203 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே என்ன பண்ணணும், 3 பிளேஸ் ஆஃப் டெசிமலில் அன்லைன் பண்ணணும். அப்போ 3 பிளேஸ் ஆஃப் டெசிமல் அப்படின்னா என்னது, பாயிண்ட் அப்புறம் இருக்க தேர்ட் டிஜிட். பாயிண்ட் அப்புறம் தேர்ட் டிஜிட் என்ன இருக்குது, 2 இருக்குங்களா. ஸோ அன்லைன் பண்ணிவிட்டேன். அதுக்கு அடுத்து உள்ள டிஜிட் என்னென்னு பார்க்கணுங்களா. ஸோ என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ அந்த 0 வந்து 5ஐ விட பெருசாக சின்னதா அப்படின்னா சின்னது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு வரைக்கும் இருக்கிறதா நம்மளோட ஆன்சர். 5ஐ விட பெருசாக இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோம். இங்கே கம்மியாக இருக்கனால அன்லைன் பண்ண டிஜிட் வரைக்கும் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதான் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க சம்ஸ். இந்த சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் நீங்கள் ஜாயின் டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.